எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்கின் கேர் நீங்கள் வெளியிலேருந்து பூசக்கூடிய க்ரீம்ஸ், தென் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்கு சீக்கிரமாக சரியாகணும், அப்புறம் வந்து இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தினதுக்கப்புறம் பழைய மாதிரியே ஆயிடுமா, யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் பழைய மாதிரியே ஆயிடுமா, இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குற ஒரு ஃபஸ்ட்டு. கன்சல்டிங்க்கு வரீங்க, கேட்குறீங்க, நாங்களும் வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்களும் கேதர் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் காம்போஸ் எல்லாமே நாங்களும் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, நான் இதை யூஸ் பண்ணுறேன், ஓகே நான் வாங்கிக்கிறேன், யாருமே வேண்டாம்னு சொல்கிறதில்ல, வாங்கிக்கிறேன், ஆனால் நான் இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும், நான் இப்போ ஸ்டாப் இப்போ 2 மாதம் நீங்கள் சொல்கிறீங்க, 2 மாதத்தில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் எனக்கு பழைய மாதிரி ஆயிடுமா, இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் வந்து ஒரு பெரிய ஆன்சர் என்னன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம், வேரோட அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போ என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக இருந்தது, அந்த டேனெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எப்பவுமே வேணும், அது உங்களுக்கே வந்து பழகிடும். ஸ்கின் கேர் ரொட்டீனாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது பழகிடும்.